தான் பேசாட்டுக்கு. ஆனால் என்னை பொறுத்தளவு சொன்னாங்க வாணி, நிறைய பேர் அங்கே கட்டாதீங்க, கட்டுனா இருக்க இயலாது, சுற்றி இருக்கவங்க சரியில்லை அப்படின்னுக்கிட்டு. ஆனால் கட்டுன்னு அதுனா உண்மை தான் வாணி. ஆனால் நீங்கன்னா உண்மையாலும் சொல்கிறீங்க கட்டுங்க நல்லா இருங்க அப்படின்ட்டு. அப்படின்னு எனக்கு யாருமே சொன்னதில்லை லைஃப்லாம். நான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ நான் என்னோட புடிவாதத்தில் தான் வாணி அந்த இடத்துல கட்டுறேன். விலங்கலை இல்ல அதுதான் சொல்ல, வீட கட்டுனால்ட்டினா வீணா போறது இல்லையே. ஆமா இருக்குதானே, இன்னொரு 10 வருஷம் ஆனாலும் உங்க பிள்ளைக்கு பிடிக்கலன்னா அந்த வீடை வித்துட்டு வேற அந்த பிள்ளை போற இடத்துக்கு போகும் தானே, போகலாம் தானே நீங்களும். அது உண்மைதான் வாணி, சொல்றது உண்மைதான். இருக்க பெருமதி தானே. இருக்க வீடு நல்லவங்க இல்லைன்னா அப்ப எல்லாரும் நல்லவங்க இருக்கிறது இருக்கும். அந்த உலகத்துல நல்லவன் இருந்தா தான் கெட்டவனே இருக்க மாட்டானே. அதுதான் இந்த உலகத்துல யாரு வாணி நல்லவங்கன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லையே வாணி. அப்ப அங்கன மட்டும் என்ன அப்படியோ நல்ல மனுஷனா பிறந்து வளர்றது. எல்லாம் இருக்க இடத்துலயும் விலங்கல நம்ம சரியா இருந்துக்கிட்டோம்னா எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கலாம். அதுதான் வாணி, உண்மையான கதை தான் அது. வந்து நம்ம இருக்கிற மாய்க்கு இருந்தா நான் ஏன் எங்கன வேணாலும் இருக்காங்க. இடம் வாங்கிட்டு இந்த அள்ளினா பொங்கல் இருந்தெல்லாம் எவ்வளவு பேர் வீடு கட்டிட்டு இங்க காவத்துக்கு வராங்க வேலைக்கு, ஸ்கூலுக்கு, அதுக்கு இதுக்கெல்லாம். ஆமா, அள்ளினே இல்லை தானே, நாங்களும் இடம் எடுத்துருக்கோம் தெரியுமா? அள்ளினே தெரியும் தானே. அள்ளினா நான் நினைக்கிறேன் நீங்க முன்னுக்கு போல. அள்ளின பன்சல இருக்கு. அந்த வயலுக்கெல்லாம் மேல போகணும் அவங்க. அந்த வயல் இருக்கு அது கொஞ்சம் மேல தான் நாங்க இருக்கோம். அதுக்கெல்லாம் மேல அந்த ஸ்டோர்லாம் இருக்கு. ஆமா, அங்க எல்லாம் வந்து எவ்வளவு பேர் வராங்க. இப்படி வீடு கட்டிருக்காங்க அங்க எல்லாம். அப்ப ஆளுங்க நல்லா இல்லாம மனுஷன் இல்லாம வீடு கட்டிருக்காங்க. அங்கெல்லாம் அப்படி வீடு கட்டி கிடக்கு. அதுதான் வாணி, அதுதான் நான் இப்போ பிடிவாதத்தில் தான் இருக்கேன். நான் பிரபாட சொல்லிட்டேன், ஒரே பிடிவாதத்தில் இருக்கேன். பிரபா அங்கனையே வீடை கட்டுவோம், வேற எங்கேயும் கட்ட தேவையில்ல, எடுக்க போனால் நான் அதை விட 2 மடங்கு டபுள். இப்போ வீடு ஒன்று பார்த்தா 50 லட்சம் 60 லட்சம்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பெட்டர் அந்த இடத்துலையே கட்டுறது, கையில் காசு கொஞ்சம் மிஞ்சி. உண்மையா பொய்யா வாணி? நான் வீடு கட்டிதான் வீணா போறது இல்லை. இப்பெல்லாம் அடுத்த பேச்செல்லாம் கேட்டா ஒண்ணும் தான் வரும். அதுதான் நான் சொல்லிட்டேன், நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் பிரபா. நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க வாணி அங்கே கட்ட வேணும். எல்லாமே சொன்னதெல்லாம் சொந்தக்காரவங்க தான். நான் அதை பற்றி ஃபீல் பண்ணலை. ஆனால் நான் ஒரே உறுதியாக தான் இருக்கேன். பிரபாக்கிட்டையும் சொல்லிட்டேன், நான் அங்கே தான் கட்ட போகிறேன், அங்கே தான் கட்டுவேன் அப்படின்ட்டு. சரி டீனா, உங்கள் விருப்பம் தானே, நீங்கள் அங்கே கட்டுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ருச்சு. உண்மையாக நல்லாருன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை வாணி இந்த உலகத்துல. நானும் இந்த ஸ்கூல் ரோட்ல இந்த ஸ்கூலுக்கு அங்கிட்டலாம் எப்படி கொடுக்காஞ்சாதான் போய் பாரு, வீடு வாசம் எப்படி தமிழஞ்சிங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து தான் கட்டுறான் வீடு அப்படி. அதுதான் வாணி, அதுனா உண்மையான வார்த்தை தான். நானும் என்னை பொறுத்தளவுல இந்த ரொம்ப குடிக்கிற ஏரியாவில் தானே நல்ல வீடு வாசம் நல்லா இருக்கு. ஐயோ, குடிக்காதவன் எவன் இருக்கான், குடி இல்லாத இடம் எங்க இருக்கு? எல்லா போய் குடிக்காம இருந்தா. பழைய தரத்துல குடி இல்லாம ஆளுங்க நல்லா இருக்கானுங்க, எப்படி குடி? நல்ல மனசுதான். அதுதான். ஐயோ, உண்மையாலும் அங்கனே கட்டுவோம். நீங்க எதுவும் எடுக்கிற ஐடியா இப்பைக்கு இல்லையா வாணி? இடம் ஒன்றும் கணக்கான மாதிரி ஒரு செட் ஆக மாட்டேங்குது. அப்படியோ? குறைஞ்ச விலைக்கு இடம் எடுத்தீங்க, அந்த மாதிரி ஒரு இடம் கிடைச்சா நான் கணம் முடிக்க வாங்கிடுவேனே. நான் அதனால தானே தப்பிச்சுக்கிட்டேன் டக்குன்னு. நான் எடுத்து அந்த இடத்த வந்து இல்லை 3 லட்சம் எங்களுக்கு அங்கே முடிஞ்சு வாணி. 5 கிட்ட முடிஞ்சு வாணி. ப்ராக்டருக்கு கட்டணும், அப்புறம் வாங்கி கொடுத்தவங்களுக்கு கட்டணும், அப்புறம் அதை ஹெல்ப் பண்ணவங்களுக்கு கட்டணும், எல்லாத்துக்கும் 5 கிட்ட முடிஞ்சு வாணி எங்களுக்கு. சரியா 5 லட்சம் முடிஞ்சாலும் ஒரு பேஜஸ் 2 லட்சம் கிட்ட போகுது. இப்போ போகுது. அப்போ நாங்கள் 9 பேஜஸ் அங்கே எடுத்துருக்கோம், லாபம் தானே வாணி. அப்புறம் லாபத்தை தானே பார்க்கணும். இப்போ இப்படித்தான் நீங்க தான் வீடு கட்டினாலும் நீங்க தான் போய் இருக்க போறீங்க. இவங்க கட்டாதீங்க சொல்றவங்க வந்து இருக்க போறது இல்ல. வீடு கட்டிட்டு ஒட்டியாட்டி வீடு கட்டி வேற எங்கேயாச்சும் வீடு ஒன்று வாங்கி போட்டுட்டு. அதுனா சரி, வீட்டுனா சொல்லி தானே சல்லி கொடுத்துட்டு தானே இருக்கும். ஆமா, நம்மளிட்டு இப்ப நம்ம கொஞ்ச நாளைக்கு இருப்போம் 2 பேரும், அப்புறம் பிள்ளைங்க தானே வாணி இருப்பாங்க.
இப்ப இருக்க காலத்துக்கு அதெல்லாம் அப்படி அங்க குடி கஞ்சான்னு பார்த்தா எங்கேயுமே இருக்கு எல்லாருமே இலங்கையில எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆமாம், இப்போ இல்லாத இடம் எந்த இடம் வாணி? எல்லா இடத்துலையும் தான் மொஞ்சி வீடு கிடக்குது வந்து. எல்லா இடத்துலயும் பார்க்குறவன் காங்குறவன் எல்லாம் ஒரு விஷயம் சொன்னாலும் நம்மள எப்படா கொண்டு போய் பள்ளத்துல தட்டணும்னு ஒரு ஐடியா எடுத்துன்னு சொல்லிடுவாங்க. அது நான் உண்மைதான் வாணி. எப்போ தள்ளுவோம், அவங்க எப்படா பள்ளத்துக்கு போவாங்க, நம்ம எப்படா நல்லா இருப்போம்னு தான் பார்ப்பாங்க. அதை பார்த்து சிரிக்கிறதுக்கு தான் ஆள் இருக்கே தவிர உதவி செய்ய ஆள். ஐயோ, இந்த காலத்தில் உதவி செய்யவா? ஒரு அம்பேசை கொடுத்து உதவி செய்ய போகிறாங்களா? வந்து சாரி என் கடைக்கு அடுத்த கடை கட்டிக்கிட்டு இருந்துச்சு, பிரபா தான் கட்டுச்சு. இங்க 2 கடை தள்ளி நாங்க புதுசா ஒரு கடை ஒன்று கட்டினாங்க, பிரபா தான் கட்டுச்சு. அப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் வேலையை விட்டு நின்றுட்டு பஞ்சக்கிளி மாப்பிள்ள அடிக்க வந்துட்டா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஹோல்சேல் கொடுத்தா இல்லைதான், அவன் வேலை இவன் பிடிக்க கூடாது, இவன் வேலை இவன் பிடிக்க கூடாது. அவன் அங்க இருந்து இங்க வந்து வேலை பிடிச்சி வேலைங்களை பிடிச்சி செய்யலான்ட்டு போடுறான் மாதிரி. ஆமா, எல்லாத்துக்கும் போட்டி பொறாமல் இருக்கத்தானே செய்கிறான் வாணி. இப்போ பிரபா அங்கே வேலை செய்கிறனால சொன்னாங்களா, நீ உங்கள்கிட்ட வேலை நல்லும், நீங்கள் அந்த வேலையை எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுங்க. பிரபாவுக்கு ஏலான்னு சொல்ல வாணி. இல்ல பிரபா அப்படி கொண்டாந்து செய்யறதுன்னா சம்பளம் கூட தானே பிள்ளை. இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு கொண்டு அவங்கிட்ட வேலை செய்யும் போல அந்த சம்பளம் குறவு தானே. அவன் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு நமக்குமா? ஆமா, அது நம்ம தனிப்பட்ட முறையில் வேலையை செஞ்சோம்னா அப்போ நம்மளுக்கு அதில் லாபம் எவ்வளாச்சும் இருக்கும் தானே வாணி. நிலைமை வாணி, நிலைமை நம்ம விட்டு நிலைமை அப்படியா போயிருச்சு. அதனால யாரையும் சொல்லி குத்தம் இல்லை. இல்லை, இப்போ மாத்தியா வந்து வேலை பிடிச்சி கொடுக்குறாங்க பிரபாவுக்கு. வேலை முடிய வேலை இல்லைன்னு சொல்லியும் மாத்தியாங்க தெரியும் தானே. அந்த மாத்தியா இப்போ அவங்க வேலை இல்லைன்னு சொன்ன கைக்கு அவங்க விட்டு ஃப்ரெண்டு மாருங்க விட்டு வேலை, அவங்க தெரிஞ்சவங்க விட்டு வேலை, அவங்க விட்டு வேலைங்க, கொழும்பில் இருக்க வேலைங்க எல்லாத்தையும் பிடிச்சி பிரபாவை கொடுக்குறாங்க. பிரபா இது கண்ட்ராக்ட் எடுத்து நீ செய்ய, ஆள் போட்டு செய்யணும் பிரபாவை கொடுக்குறாங்க. இப்போ அந்த வேலையை தான் நீ பிரபா செஞ்சுக்கிட்டு இருக்கு. யார் எது சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம வேலையை நம்ம சரியாக செஞ்சோம்னா யாரும் நம்மள எது சொல்ல மாட்டாங்க. யார் எது சொன்னாலும் பரவாயில்ல. யாருக்கிட்ட இப்போ பொறாமல் போட்டி இல்லாமல் இருக்குது? நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். பொறாமல் போட்டி வயனஞ்சகம் எல்லாமே கலந்து தானே இப்போது இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு. அதுதான் சும்மாவா சொன்னாங்க பழமொழி, உலகம் ஒரு நாடக மேடன்ட்டு. அதுதான் இந்த உலகத்தில் அப்போ நம்ம நடிக்கத்தான் பிறந்திருக்கோம். அப்போ அந்த உலகம் ஒரு நாடகம் வேணும்னா மனுஷன் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அதில் அந்த இருக்க நாடகத்தில் தானே நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு போகிறோம். ஏன் கேட்குறீங்க? என்ன செய்ய, விதியை விதியாலம் இல்லைம்மா, ஏலாது தலை விதிப்படித்தான் நடக்கும் எதாக இருந்தாலும். எல்லா உலகத்தில் ஒன்றே ஒன்று தான், என்ன தெரியுமா? போட்டி போறாமல் வயனஞ்சகம் பொறாமல் அதுதான் கூட இருக்கு. அதெல்லாம் கூட. ஆனால் அன்பு காட்ட யாராச்சும் இருக்காங்களா? அன்பு காட்ட, அக்கறை காட்ட, பாசம் காட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. பொறாம்பட போட்டி படம் அப்பா பெஸ்ட் நம்பர் 1 வந்திருப்பாங்க. விலங்கலை என்ன வாணி செய்ய, நிலைமை அப்படி தான் போகுது. அப்புறம் அம்மாவுக்கெல்லாம் பேசுனீங்களா நீங்கள்? பாபாலாம் கிளாஸ் போகலையா? அப்படியோ? அப்புறம் அண்ணா வீட்டுக்கு வந்தாரா இல்லாட்டி மாதம் வருவாரா எப்படி? கொழும்புக்கா? என்னாச்சு? அது ஏதாச்சும் விசேஷமா கொழும்புலாம் போறீங்க? உங்களுக்கா? எல்லாமே போயிட்டீங்களோ கடையை சாத்திட்டு? அங்க என்ன கொடுத்தாங்க? அவார்ட் கொடுத்தாங்களா? மெடல்லாம் கொடுத்தாங்களா? சர்டிஃபிகேட் அதெல்லாம் கிடைச்சா? அது கோசா தானே நீங்க செஞ்சீங்க?
நான் டிப்ளமா முடிச்சிட்டேன், முடிச்சிருக்கேன். இப்போ நம்மளும் வந்தால் பண்ணலாமா வாணி? அப்படி கோர்ஸ் செஞ்சு படிச்சு பண்ணலாம். எத்தனை மாதம் போகுது அந்த கோர்ஸ் செஞ்சா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குதானேட்டீனா. நீங்கள் எத்தனை மாதம் போணுச்சு உங்களுக்கு? நான் அதெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 4 வருஷம் ஆச்சு. எத்தனை? 4 வருஷம் ஆச்சு. அப்படின்னா ஒரே இதை நான் போகலையே, கொஞ்சம் கொஞ்சமாக தானே படித்தேன். அப்படியா? இப்போ நீங்கள் பியூட்டி பார்லர் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் தானே வாணி? பண்ணலாம், சல்லி வேணுமே. அப்படியா? யாராச்சும் சேருங்க பாட்டுருந்துச்சுப்பா. கடை பார்க்கணும், சாமான் வாங்கணும், சல்லி வேணும். எனக்கு அதோட 2 வேலையும் ஒரு இடத்துல இருந்தால் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க அங்கே எது சின்ன ரூமு அது இல்லையா அங்கே மாய்க்கு செய்கிறதுக்கு? அந்த மின்னுக்கு ஹோட்டல் ஒன்று இருக்குதுன்னா அது வாங்க இயலாதா? அது ஹோட்டல் தான் நடந்துட்டு அங்கே சின்ன துண்டது இல்லையா, மே துண்டதும் அப்படி? நான் வாங்கிட்டேன். இந்த பக்கத்துல அங்குள்ள கடையை கேட்டேன், அவங்க கொடுக்கல. அவங்க போட்டிருக்காங்க கடை. அப்படியோ? அப்படி 2 ஒரு இடத்துல இருந்தால் உங்களுக்கு நைட்டுக்கு உடுப்பு தைச்சிக்கலாம், பகலையில் அதை பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு 2 பேரையும் பார்த்து ஈஸியா இருக்குங்க. விலங்கலை எனக்கு 2 பேரையும் பார்த்து ஈஸியா இருக்கணும். கட்டாயம் இன்னொரு ஆள் இருக்கணும் என்னோட. சலூன்லையா? சலூன்ல ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். ஆமாம், இருந்துக்கிட்டே இருக்கணும். பரவாயில்ல, அப்படி ஒரு ஆள் ஏன் எடுத்துக்கலாம் தானே, பிரச்சனை இல்லை. வேலைன்னு இந்த கடைன்னு ஓப்பன் பண்ணிட்டா ஒருத்தவங்களும் தேடி எடுத்துக்கலாம், தச்சிக்கலாம், வேற லாபமும் இருக்கும். ஏன்னா ஏதாச்சும் மேனேஜ் பண்ணிட்டு போகலாம். அப்படியா? அண்ணாவை வந்து கடையில் வச்சுக்கோங்க, நல்லா தானே? ஏ வாணி, பாவம் வாணி, அண்ணா சொல்லி வேலை இல்லை, காய்ச்சே கொண்டுரும். ஏன்னா பாவம், அப்படியானவங்க தான் லைஃப்பில் நல்லா இருப்பாங்க வாணி. நல்ல அண்ணாலாம் உண்மையாலே என்னை பொறுத்தளவில் அண்ணாலாம் நல்லோம், கேரக்டர் நல்லோம், ஆட்டிடியூட் அது சைலண்ட்டாக பேசுவாங்க. ஏன்னா வெத்தலை மட்டும் தானே அண்ணா போடுவார், மற்ற என்ன தான் இருக்குது. அதை விட மாப்பிள்ளையெல்லாம் உங்களுக்கு தேவையா வாணி? ஏன்னா சரி, டைம் இருக்கக்குள்ள கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கால் எடுங்க, எங்களை மறந்துடாதீங்க. நாங்களும் இன்னொரு நாட்டில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களோட கவலைங்களை சொல்லிக்கூட அழுகையோ கவலைப்படையோ யாரும் இல்லை. இந்த இப்போ நீங்கள் கால் எடுத்தீங்க, சிரித்து கழிச்சிக்கிட்டு இருக்கே, அப்புறம் என்ன நடக்குமோ யாருக்கு தெரியும்? நடக்காது கடவுளே, நடக்கக்கூடாது. வந்து குடும்பத்தை பார்க்கறதுக்கு ஏன்னா சொல்ல இயலாது தானே வாணி. இப்போ இருக்க சிச்சுவேஷன் அப்படித்தானே, நாட்டு நிலைமை எல்லாத்துக்கும் அப்படி இல்லை தெரியுமா? குவைட்டுக்கு ஒரு பொடியை வந்து 25 நாள்லேயே உயிரோட செத்து போயிட்டான், அந்த வீட்டு பாபாகரால் கொன்று. 25 நாள்ல போயிட்டு 2-3 நாள்லயேவா? போயிட்டு 25 நாள் கூட இல்லை. இப்போ அந்த சிங்கள பொடியன் 22 வயசு பொடியன் சமைக்க வந்து ஏஜென்சி கோல் அடிச்சுருவாங்க, வீட்டில் உள்ளவங்க சரியில்லை பாபா கராலன்ட்டு. அந்த ஏஜென்சிக்காரன் வந்து அதே கொண்டு திரும்ப அதே வீட்டில் உடையும் பாபா அடித்து கொன்று அடிச்சு கொண்டு இந்த பொடியை வந்து 25 நாள் கூட இல்லை. இங்கே வந்து ஏஜென்சி சொன்னாங்க இந்த வீடு சரியில்லை, நான் குக்கிங் தான் வந்திருக்கேன். பாபா வந்து காரி மூஞ்சிலேயே எச்ச தப்பி கன்னத்துக்கே அடித்ததான். அந்த பொடியை போட்ட வாய்ஸ் கட்டெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இந்த என்னது பப்ளிக்காக தான் வெளியிட்டு இருந்தாங்களே, யூடியூப், டிக்டாக் எல்லாத்துலேயும் வந்து. அப்போ பார்த்தோம், நாங்கள் பார்க்க எங்களுக்கே கவலையாக இருந்துச்சுவாணி. அந்த பாபா காரி எச்செல்லாம் துப்பி தலையிலலாம் அடித்து கன்னத்தில் அடித்து போயிட்டு ஏஜென்சிக்கு போயிட்டு திரும்ப கொண்டு ஏஜென்சிக்கார அதே வீட்டில் விட்டு 2 நாள் கூட இல்லை அந்த பாபா கரால் கொண்டிருக்குது அந்த பயலை.
அவன் ஏதாவது செய்யணும். இது வந்து ஆள் இருந்து கொடுக்க கூடாது ஆள் விலங்கலை ஏஜென்சிக்காரனுங்க பட்ட நாய் பயலுங்க. நினைக்கிறீங்களா ஏஜென்சி நல்லோன்ட்டு? ஏஜென்சிக்கார மாதிரி மோசமானவனுங்க. சல்லிக்கு அம்மா ஆட்களை விற்கிறதுக்கு மாதிரி ஃபஸ்ட் நம்பர் 1 இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் கடவுள் கட்டாயம் தண்டனை கொடுத்தே தீரணும் என்னை பொறுத்தளவில். காசுக்காக தானே. ஆம்பா வாணி, ஒருத்தவங்க பிரச்சனைன்னு சொன்னால் ஏஜென்சிக்காரன் பார்க்கணும். அப்படி பார்க்கலாட்டி பிரச்சனைன்னு சொன்னால் ஒன்று வீடை மாற்றி கொடுக்கணும். அதுவும் இல்லாட்டி அதே வீட்டில் நீ கொண்டு உடைந்தானே இப்போ உயிரே இல்லாமல் போணுச்சு. இப்போ ஏஜென்சிக்காரன் நம்மளுக்கு அந்த உயிரை திருப்பி கொடுப்பானா? இல்லை தானே வாணி? போன உயிர் போயிருச்சு, இனிமேல் கதைச்சு கூட வேலை இல்லை. ஐயோ உண்மையாலும் அந்த மாதிரி பாவத்தெல்லாம் எங்கே கொண்டு ஏஜென்சிக்காரை தீக்க போகிறான்லாம் தெரியல. கவனம்ப்பா. தர்ஷினி வர வீடு நல்ல வீடு இருக்கணும்ன்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டாக வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். பாவம் புதுசாக அராபியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கிடைக்கும். சாமிக்கு நல்லா கும்பிட்டு போங்க கடவுளே, நல்ல வீடு. இங்க இருந்து பிரச்சனை இல்லை, போயிட்டு அங்கேயும் போய் நிம்மதி இல்லாட்டி என்ன செய்யுது? அதுதான் நான் சொன்னேன். எனக்கு யாரை பேசினாலும் அந்த பிள்ளைய மட்டும் பேச மனசே வராது தர்ஷினிய. சொன்னேன் கவனம் நல்ல வீடு கிடைக்கும் நீ வா அப்படின்ட்டு. பாவம் அந்த புள்ள வாணி. புருஷன் இல்லாம வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாட்டீங்க. எந்த கூடிய நிலைமை தானே. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பெற்றாது. ஒரு 30-40,000 ரூபாய் எடுத்து 2 பிள்ளைய வளர்க்க இயலுமா? இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அதெல்லாம் ஏலாது வாணி. என்னை பொறுத்தளவில் ஏலாது. நாங்களே இந்த ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு எவ்வளோ செலவழிக்கிறோம். எங்களுக்கே சமாளிக்க இயலாமல் தானே இருக்குது. தொட்டதெல்லாம் காசு, தொட்டதெல்லாம் காசு. தான் பரவாயில்ல. அண்ணா நல்லபடியாக அந்த பிள்ளைக்கு வீடை கட்டி கொடுத்து அவனை இருந்தா அதே ஒரு பெரிய சந்தோஷம் வாணி எனக்கெல்லாம். பாவம் தானே. மாப்பிள்ளையும் இல்ல, 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. உங்க அம்மா தான் சரியான பாவம். உங்க அம்மா தானே பாக்குறாங்க. என்ன பாவம். எனக்கும் சரியான கவலையா தான் இருக்கும் தர்ஷினி. நான் சொல்லுவேன் கவலை எப்பயுமே வந்து சொல்லுவேன், யோசிக்காங்க தர்ஷினி என்னதான் செய்ய. மாப்பிள்ளை ஓடி போய் எடுத்தீங்க தானே. அதான் வாணி, நம்ம விருப்பத்துக்கு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா நரகத்துல தான் வாணி போயிட்டு உழுகணும். சொல்லி தர்ஷினா சரியான அவன் சரி நாசமாத்தான் போவான், சரி வர மாட்டான். ஆமா, அதோட தெரியும் தானே 2 பிள்ளைங்க ஸ்கூல் மாத்தலாம் எவ்வளோ பிரச்சனை ஆகுனுச்சுன்ட்டு. பஞ்சகிளி தானே இந்த ஸ்கூல்லாம் மாற்றி, பிரதீஷ் பஞ்சகிளியும் கதிச்சு தானே இந்த ஸ்கூல்லாம் மாற்றி கொடுத்தானுங்க. இப்போ அம்மா கிட்ட தானே விட்டுட்டு போகுது. சொல்லி வரல அண்ணா அங்கே நான் கட்டுறேன்னுச்சான். இப்போ வெளிநாடுக்கு வந்து 2 வருஷம் என்னென்ன செய்யும் சொல்லுங்க. 2 வருஷம் வெளிநாடுக்கு வந்து என்னென்ன செய்யும். ரோசி பெரிய பிள்ளை ஆயிட்டா, அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது செய்யணும். அப்படி பார்த்தாலும் அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளை. உங்க தர்ஷினி சின்ன வயசு தானே. ஆமா சின்ன வயசு வாணி, பெரிய வயசுலாம் இல்லையே. பாவம் தான் வாணி. என்ன வாணி பண்ண, நான் எங்களுக்கும் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என்ன வாணி செய்ய. சரியான பாவம், சரியான கவலையா இருக்கணும் தர்ஷினி நினைச்சா. கவலை எனக்கும். ஒரு நேரத்துக்கு அழுந்துருவேன் வாணி நான் அந்த பிள்ளைய நினைச்சேன்னா. அந்த பிள்ளை சரியான வெகுளி தனமும் கூட. அதுதான் சொல்லி வேலை இல்லை வாணி. நல்லா இருக்கணும் வாணி, நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கணும். எங்கே போனாலும் அந்த புள்ள நல்லா இருக்கணும். பிள்ளைங்களோட என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் அந்த புள்ள வந்து. எடுக்க கூடாதுல, கண்டா எதுல நானா அடிப்பேன்னு தெரியாது, அந்த அளவுக்கு எனக்கு கோவம் இருக்கு. பியா சுபி மாமா சின்ன பிள்ளை பால் குடிக்கிற பிள்ளைல இருந்து வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் இல்லாம நீ சம்பாதிச்சு கொடுக்கணும். இல்லாட்டி பரவாயில்ல, சண்டே சரி போவேன். அதுவும் இல்ல தானே. பொண்ணு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இவ்வளவோ வேலை செஞ்சாலும் உள்ளுக்கு போற ஒரு உடுப்பு வாங்குறதுக்கு கூட அந்த பிள்ளைக்கு வசதி இல்லை. பிள்ளைன்னு அப்படி கவலையா இருந்துச்சு எனக்கு.
சொல்லி வேலை இல்லை வாணி. சரி, அந்த பிள்ளை போய் உழைச்சிச்சுன்னா இனி அந்த பிள்ளைக்கு கஷ்டம் இல்லையா? அடுத்தவங்க கை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓ நல்லா இருக்கட்டும் வீட்டு. நல்லா இருக்கட்டும் வாணி. வாணி இந்த பாபா கோல் அடிக்கிறாங்க, கொஞ்சம் இருங்க நான் எடுக்கிறேன். சரி சரி. பாய்.